பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு புது வருடத்தை காண்கிற நம்மளோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்து நிற்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்த தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு புதிய வருடத்தை நம்மை காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2025வது வருடம் நமக்கு எப்படி இருக்க போகிறது, நமக்கு ஏசப்பா என்ன தருவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும், அநேக செய்திகளை நம்ம கேட்போம். எந்த செய்தி உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறதா நீங்கள் உணர்றீங்களோ அந்த வார்த்தையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. இந்த வருடம் முழுவதும் தினம் ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதலாவது நான் இந்த செய்தியை கேட்டேன், இந்த வார்த்தையை நீங்கள் என்னோட பேசுனீங்க, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி அனுதினமும் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கேளுங்க. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம், இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் கொடுக்கறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோமா, திருப்தி அடைய போகிறோமா? ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், கடந்த வருடத்தில் நம்ம கேட்டு அநேக காரியங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், வாய்க்க படாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம அதை குறையாவே நினச்சிட்டு இருப்போம். அதனால் நம்ம திருப்தி அடைஞ்சிருக்கவே மாட்டோம். சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் சந்தோஷப்படுறதுக்கான மனசே இல்லாமல் இருப்போம். பல பிரச்சனைகளை நினச்சி நம்ம குறைவுகளோடு இருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், திருப்திப்பட நான் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். இந்த வருடத்தில் ஒருவேளை நம்ம குறைவுகளோடு இருந்து புதிய வருடத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தினால நம்ம திருப்தியாக போகிறோமா? திருப்தி ஆகிறதுனா எப்படி? மன நிறைவு, ஒரு நிறைவான சந்தோஷம், நிறைவான சமாதானம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்ட காரியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ஒருவேளை அது ஆண்டவருடைய சித்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நான் அளிக்கும் நன்மையினால், ஆண்டவர் தருகிற நன்மையினால், நீங்கள் கேட்கிறபடி ஆண்டவர் தந்து நம்ம திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணலை. அவர் அளிக்கிற நன்மையினால், அவர் சித்தப்படி அவர் தருகிறது நமக்கு திருப்தியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் இந்த புதிய வருடத்தில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன விருப்பங்கள் இருந்தாலும், என்ன ஆசைகள் இருந்தாலும், அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு ஜெபிக்கும்போது, ஏசப்பா எனக்கு இது வேணும், இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்காம, ஆண்டவரே உங்களுக்கு என்ன சித்தமோ உங்கள் விருப்பப்படி எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாய் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நமக்கு அளிக்கிற நன்மையானது நாம் திருப்திப்படக்கூடிய அளவில் இருக்கும். நமக்கு தெரியாது, எதிர்காலங்களில் வருங்காலங்களில் உள்ள காரியங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நம்மை குறித்து எல்லா காரியங்களும் தெரியும். இன்றைக்கி நம்ம அடம் பிடித்து பிடிவாதமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற காரியங்கள், நிறைய காரியங்களை நம்ம பிடிவாதமாக நிற்போம். இப்போவே வேணும், இந்த மாதமே வேணும், இந்த வருஷமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா அந்த காரியத்தை விட்டுருங்க. இசப்பா உங்கள் சித்தம் எப்போவோ அப்போ எனக்கு தாங்க. நம்ம நினைக்கலாம், நான் என்ன கேட்டுட்டேன், சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்க ஆசீர்வாதத்தை தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம்.
உங்களுக்கு சாதாரணமாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ஆண்டவர் எப்போவோ கொடுத்துருப்பார். ஆனால் காத்திருக்க வைத்து ஒரு காரியத்தை தருகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தினால நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். குழந்தைக்காக ஏங்கி இருந்த அன்னாளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனை நிந்தனையான வார்த்தைகளை அந்த அம்மா சகிச்சாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றுனாங்க. அவ்வளோ அழுதாங்க, அவ்வளோ காத்திருந்தாங்க. அவங்களுடைய இருதயத்தில் இருந்த துக்கத்தின் நிமித்தம் அவங்களால சந்தோஷப்படவே முடியலை. ஆனால் காத்திருந்த காத்திருப்புக்கு பலனா வெளிநாளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைய ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அதே போல் காத்திருக்க வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்கிறாருன்னு சொன்னால், நமக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு உயர்ந்த விதமாக தான் ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால் எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் அவனுடைய சமூகத்தில் உங்கள் சித்தப்படி தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரும் அதைத்தான் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் அளிக்கக்கூடிய நன்மையினால் நம்ம திருப்தியாக போகிறோம். இந்த வருடம் ஆண்டவர் நல்லபடியாக 2024 கடந்து வர நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நன்றி அறிதலோடு, நன்றியுள்ள உள்ளத்தோடு நம்ம அடுத்த வருடத்திற்குள்ளே கடந்து ஆண்டவர் அளிக்கக்கூடிய நன்மைகளை திருப்தியாய் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையான நாட்களுக்காக நன்றி செலுத்துங்க. வருங்காலங்களில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நன்மைக்காக அதிகமாய் நன்றி செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுங்க. உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பொண்ணோ பொருளோ வெள்ளியோ எதுவுமே இல்லை. உங்களுடைய நேரம், உங்களுடைய வேத வாசிக்கிற நேரம், உங்களுடைய ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரை துதிக்கிற நேரம், இது ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்கள் நேரத்தில் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 20 நிமிஷத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு 2.5 மணி நேரத்தை நீங்கள் தினமும் தசம பாகமாக எடுத்து கொடுங்க. அதுக்கேற்ற பலன் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இருதயம் திருப்தியப்படுற அளவுக்கு உங்கள் மனசு நிறைவாக இருக்கும்படிக்கு நிறைவான சந்தோஷத்தை என் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக தனிப்பட்ட விதத்தில் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.